உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடைக்குமா? அதுதான் இங்க சொல்றாரு. அந்த நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான் பூமியில. ஆனா பிசாசு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டானா? ஆனா இயேசுவை நம்புறான். அவர் கடவுள்ன்றதை நம்புறான். அவர் மூலியமா நான் விரட்டப்படுவேன் நம்புறான். அவர் என்ன சீக்கிரம் அடிக்க போறான்றதெல்லாம் நம்புறான். இன்னைக்கு நீங்களும் அதே தான் நம்புறீங்க. கிறிஸ்து பூமிக்கு வந்து நமக்கு கொடுத்ததான அந்த நித்திய ஜீவன், நான் அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் நான் வந்தேன், இந்த பூமியிலேயே அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை இயேசு கிறிஸ்து பேசினார். இன்னைக்கு அதை யாருமே பேசுறது கிடையாது. அதனால்தான் குமாரனை விசுவாசியாதவன் எவனோ ஜீவனை காண்பதே இல்லையா. யோசிச்சு பாருங்க, அது என்னன்னே தெரியாதானே இருக்கு. ஆனா பூமியில பைபிள்ல படிப்பீங்க, ஊழியர் செய்வீங்க, சாட்சி சொல்வீங்க, எனக்கு ஆண்டவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் விடுதலை கொடுத்தார் எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த நித்திய ஜீவனை, கிறிஸ்துவுக்குரிய அந்த லைஃப், எனக்குள்ளே நான் வாழ்றேன் அவரோடு கூட தினமும், அந்த லைஃபை நீங்க இழந்து போயிடுவீங்க. அந்த லைஃபை நீங்க பார்க்கவே மாட்டீங்கன்னு சொல்றாரு. அதனால நீங்க உண்மையாகவே விசுவாசிக்கிற கூட்டமா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த ஜீவனை நான் பார்த்துட்டேன் பிரதர், அந்த ஜீவன் எனக்குள்ளே வாழ்றதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த ஜீவன் எனக்குள்ளே வாழ்றதை